ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி புக் எம்பரஸ். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா தான் இருக்கணும். காட் கிரேஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்களாம். நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். பாவம் நம்ம மக்கள் தானே, இல்லைங்களா? நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாங்களா? சந்திரிகையின் கதை. இது ஒரு சின்னோண்டு ஒரு 50 to 80 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி. ஏன்னா அது படித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த வீடியோ இது. இதில் நான் படித்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு சமுதாய சீர்திருத்தத்துக்காக எழுதப்பட்டிருக்க நூலாக தான். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பயங்கரமான நாவலாக இருந்திருக்கும், ஒரு சமுதாய நாவலாக கண்டிப்பாக இருந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இதில் ஸ்டார்டிங்லேயே அவர் கைமை மனம், இது எப்போ நடந்திருக்குது, அவர் எப்போ இறந்தார் யோசிச்சு பாருங்க. அப்போவே 1920 இறந்தார் இல்லைங்களா? அப்போவே அவர் இந்தளவுக்கு சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது பயங்கர புரட்சிகரமாக தான் இருந்திருக்குது. கைமை மனம் பற்றி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற அந்த கலப்பு மனம் பற்றி அந்த ஒரு 50 பேஜஸ்க்குள்ளேயே அவர் இவ்வளோ பேசியிருக்கிறாருன்னா, இந்த கதையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா எல்லாருக்குமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஜென்ரேஷன் கூட தரமான ஸ்லாப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கிறாரு. ஒரு ஏழை பிராமணர் அந்தனர் ஒருத்தவர் இருக்காரு. அவரோட வைஃப் ப்ளஸ் அவருக்கு 5 பெண் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் கர்ப்பமாக வேற இருக்கிறாங்க. அது அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர், ஓகேங்களா? அவங்களோட கல்யாணம் ஆகி கைம்பெண்ணாக இருக்கிற அவரோட தங்கச்சி, இத்தனை பேர் அந்த குடிசைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னா சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, புயல் காற்றெல்லாம் அடித்து ஒரு சரியான இப்போ இருக்கிற புயல் மாதிரி ஒரு பயங்கரமான விஞ்சார் மாதிரி ஒரு தாக்கிடுச்சு. அதனால் அவங்களோட குடிசையும் எரிஞ்சிடுச்சு. அந்த குடிசைக்குள்ளே இருந்த அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்ட் பெயின் வந்துருச்சு. அதனால் அவங்கள மட்டும் தனியாக வச்சுருக்குறாங்க, தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அந்த குடிசைக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட், அவங்களோட 5 பெண் குழந்தைகள், அவங்களோட பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த அடித்த புயல் காற்றுல அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த இடிஞ்ச வீட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இருக்கிற இடம் தான். அந்த இடத்துலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம் அப்படிங்கிறதுனால அவங்கள சேஃபாக அங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் சேஃபாக குழந்தையும் பெற்றுட்டு அதை அந்த கைம்பெண் இருக்காங்க இல்லைங்களா, விசாலாட்சி, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு சந்திரிகான்னு பேர் வச்சிரு. நீ என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது, அதை நீ நிறைவேற்றணும் எனக்காக அப்படின்னோட, இது என்னங்க நீ உங்கள் ஆசை அப்படின்னதுக்கு, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி அவங்க மெச்சூர்டு ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போலாம் அப்படி தானே இல்லைங்களா? அவங்க மெச்சூர்டு ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டாங்க. கல்யாணம் அவங்க மெச்சூர்டு ஆகும்போது கரெக்டாக அவங்க கணவர் இறந்துடுறாரு. இவங்க கணவன் இறந்து கொஞ்ச நாள்லேயே இவங்க மெச்சூர்ட் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது தான். கல்யாணம் ஆகுது, கணவன் இறக்குறாங்க, இவங்க மெச்சூர்ட் ஆகுறாங்க. அவங்க கைம்பெண்ணாகவே இருக்கிறாங்க.
ஓகேங்களா. அந்த குழந்தையிலே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து நீ இப்படி இருக்கவே கூடாது, நீ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை, நீ குழந்தையும் நீ நல்லபடியாக வளர்ப்பேன்னு நான் நம்புகிறேன், இந்த குழந்தைக்கு வந்து சந்திரிகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிரு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இறந்ததுக்கப்புறம், அவங்க அண்ணி இறந்ததுக்கப்புறம் சந்திரிகை இருக்காங்களா, நம்ம குட்டி குழந்தை சந்திரிகையோட அவங்க வந்து திருநெல்வேலிக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க. போய் அங்கே போய் நான் யாரை மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் இருக்கார் இல்லைங்களா, யாருன்னு தெரியும் இல்லைங்களா, நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இருக்காங்களா, அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்கள மீட் பண்ணி ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எனக்கு வந்து பெருசாக சம்பாதிக்கலான்னு பரவாயில்ல, அவன் நல்லா படிச்சிருக்கலான்னு இருக்கும், அன்றாட தேவைகளுக்காக அவனை பூர்த்தி பண்ணுற அளவுக்காக அவன் சம்பாதிக்கணும், மற்றபடி வந்து அவன் வந்து என் குழந்தை என்னோட அண்ணன் குழந்தையும் அவன் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிமாண்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து சுப்பிரமணிய ஐயருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெண் குழந்தை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தான் கைம்பெண்ணாக இருந்து அவங்களுக்கு மறுமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விசாலாட்சியை பார்க்கும்போது அவருக்கு தான் குழந்தை மாதிரியே அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் ஓகே இல்லைம்மா நான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் அவருக்கு வந்து 1904 அப்போ வந்து என்ன நடந்துச்சு, நம்மளோட காங்கிரஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 1904 வந்து பாம்பாய், அப்போ இருந்தது பம்பாய் இல்லைங்களா, இப்போ தான் பாம்பே. பம்பாயில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடத்துறதுக்காக வேண்டி நடந்திருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜி சுப்பிரமணிய ஐயர் சொன்னோன்னே, ஐயா எனக்கு நீங்கள் வந்து இப்போவே பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஓகே நான் வந்து இப்போ பண்ண முடியாது, நீ வேணால் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு, அவரை நீ வேணால் போய் மீட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, சரி அவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ராஜமகேந்திரபுரத்தில் இருக்கிற வீரேசலிங்க பந்த்ரு அப்படிங்கிறவர் தான் என் ஃப்ரெண்டு, அவரை நீ போய் மீட் பண்ணு, அவர் வந்து கண்டிப்பாக உனக்கு நல்லதே பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாரு. இவரும் வந்து குழந்தைய தூக்கிட்டு அந்த பொண்ணு வந்து விசாலாட்சி எங்கே போகிறாங்கன்னா வீரேசலிங்கபுரத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே அவர் இல்லை, அவர் வந்து எக்மோருக்கு மாறிட்டார், எக்மோரில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சென்னை எழும்பூரில் வந்து அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க எழும்பூருக்கும் வந்து போகிறாங்க. போய் அங்கே அவரை மீட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து என்னை சுப்பிரமணிய ஐயர் அவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க, எனக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் சொன்னோன்னே அவரும் ஓகேன்னு பார்த்துட்டு அவர் வந்து தெலுங்கு ஓகேங்களா, இந்த அம்மாவும் தெலுங்கில் பேசினோன்னா அவரும் கொஞ்சம் ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு, இன்னும் தெலுங்கில் பேசினோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு டெப்டி கலெக்டர் தெரியும், நீ வேணால் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் நான்வெஜ் சாப்பிடுவார் ஓகேங்களா, நான்வெஜ் சாப்பிடுவார், சரக்கு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஓகே டெப்டி கலெக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐயா அது வந்து யார் தான் இப்போ லோகத்தில் யார் தான் சரக்கு அடிக்காமல் இருக்கிறா, நான் அதெல்லாம் போய் நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கும்போது கோபால ஐயங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஐயர் ஃபேமிலி, ஐயங்கர் ஃபேமிலி, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கோபால ஐயங்கரும் வராரு. வரும்போது கோபால ஐயங்கர்கிட்ட இவங்களை காட்டாமல், விசாலாட்சியை காட்டாமல் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணன் பொண்ணு இருக்குது, அந்த அண்ணன் பொண்ணையும் சேர்த்து பார்த்துக்கணும், ரொம்ப நல்ல பொண்ணு, ஏழையான பொண்ணு அப்படின்னு எல்லா கதையும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்க்குறாரு. கொல்லப்புறத்தில் போய் நிற்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு சின்ன குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை அழகாக பாட்டெல்லாம் பாடுது, அழகாக இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்துட்டு ஓ இதுதான் அந்த சின்ன குழந்தையா இருக்கும், இதுதான் அவங்க சொன்னால் அந்த விசாலாட்சியாக இருப்பாங்க, ஓகே இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கா, இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயங்கரும் வந்து ஓகே சொல்லிடுறாரு. வந்து உடனே வந்து நம்ம பந்த்லு அவர்கிட்ட வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணு வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து ஓகே அப்போ விசாலாட்சியும் வந்து கூப்பிட்டு நேரில் பார்த்துடலாம்னு, இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல எதாக இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சியை கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஐயங்கருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, என்ன நீங்கள் வேற பொண்ணை காட்டுறீங்க, எனக்கு இந்த பொண்ணு இல்லை இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு விசாரிக்கும் போது பந்த்ரு அவங்க வீட்டில் வேலைக்கார பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பந்த்ரு எவ்வளவோ எடுத்து அவங்க வந்து வேற ஜாதி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா அப்படி இப்படின்னு அதுக்கு வந்து நம்ம ஐயங்கர் சொல்லுவார்,
அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு படிக்காத பொண்ணாவே இருந்துட்டு போகுது, அந்த பொண்ணு வேலைக்காரியாவே இருந்துட்டு போகுது, நான் டெப்டி கலெக்டராக இருந்தா என்ன, எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பந்துலும் ஓகே இந்த பையன் கேட்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே செய்யும்போது நம்ம விசாலாட்சி என்ன பண்ணுவாங்க, ஓகேங்க நீங்கள் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதை பாருங்கள், நான் அதுவரை இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்னோட மாமா பொண்ணு வீடு இருக்குது, அத்தை பொண்ணு வீடு இருக்குது, நான் அங்கே போய்க்கிறேன், அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி வந்து சந்திரிகையும் தூக்கிட்டு அவங்க அத்தை பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த அந்த அத்தை பொண்ணுக்கு என்னென்னா 3 பசங்க, ரொம்ப இழுத்துட்டு இருக்கா மாமியாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக, அந்த அளவுக்கு வந்து சிக்காக இருக்கிற மாமியார். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வக்கீலாக இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோதான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம சந்திரிகையும் அவங்களும் போகும்போது நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா, அதனால நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, நிறைய பழைய கதைகள்லாம் பேசுகிறாங்க. இதே மாதிரி இருக்கும்போது சந்திரிகையும் விசாலாட்சியும் அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சோம்நாத் ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, சோம்நாத் ஐயர் யாருன்னு சொல்லலை இல்லைங்களா, இவங்களோட அத்தை பொண்ணு, அவங்க பேர் வந்து நம்ம விசாலாட்சியோட அத்தை பொண்ணு வந்து முத்தம்மாளோட ஹஸ்பண்ட் வந்து சோம்நாத் ஐயர். இந்த சோம்நாத் ஐயர் என்ன பண்ணுறாரு, முத்தம்மாளுக்கு வந்து ஒரு டைமில் பீரியட்ஸ் ஆகுது, அவங்க தனியாக இருக்கும்போது சார் வந்து விசாலாட்சி அப்ரோச் பண்ணுறாரு. விசாலாட்சி வந்து கத்தி சத்தம் போட்டு அவரை திட்டி அமுச்சு விட்டோன்னா அந்த அசிங்கத்தில் வந்து இவர் போயிட்டாரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவங்க சேஃப் திரும்பல. மறுநாள் அவங்க வந்து இந்த இடம் நம்மளுக்கு சேஃப் இல்லைங்கிறதுனால அவங்க கிளம்பி மயிலாப்பூரில் இருக்க அவங்களோட இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ரிலேட்டிவ் பேர் வந்து சங்கரையர். அவரோட ஃப்ரெண்டு வந்து சன்னியாசியாக இருக்கிறாரு, அவர் பேர் வந்து நித்யானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த சன்னியாசி வந்து இவங்க சங்கரையர் வீட்டுக்கு போகும்போது இவங்க 2 பேத்துக்கும் பழக்கமாகுது. விசாலாட்சிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. சன்னியாசியும் இருக்கக்கூடாது, எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சன்னியாசம் போகணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விசாலாட்சியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிடுது, 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. சந்திரிகையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்குங்கிற மாதிரி 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி போகும்போது யாரு கண்ணு பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. சன்னியாசி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இப்போ சன்னியாசி இல்லை, அவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல. நம்ம விசாலாட்சியோட ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் போயிடுது. அவங்க அதனால ரொம்ப டிப்ரெஸ்டில் போயிடறாங்க. நம்ம விசாலாட்சியும் ரொம்ப டிப்ரெஸ்டில் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு அழுகிறத பார்த்துட்டு நம்ம விசாலாட்சியோட ஹஸ்பண்டுக்கு மருத்துவம் பார்க்குற மருத்துவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை கேட்காம பார்க்கக்கூடாது, நான் சொல்லும் போது தான் பார்க்கணும், இவ்வளோ தான் உங்களுக்கு டைமிங், அதை தாண்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம விசாலாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு அவங்களும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த சேம் டைம் வந்து நம்ம சோம்நாத் ஐயர் முத்தம்மாள் லைஃப் எப்படி போகுதுன்னா, அவர் சோம்நாத் ஐயர் வந்து ஒரு டைமில் ரியலைஸ் பண்ணிடுறாரு, நம்ம விசாலாட்சியோட சம்பவத்துக்கு அடுத்து வந்து அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு, இதெல்லாம் தப்பு, நம்ம பொண்டாட்டி இருக்கும்போது நம்ம பொண்டாட்டியை தவிர வேறு யாரையும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு இவர் போய் நம்ம முத்தம்மாள்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது, விச் மீன்ஸ் அவர் வந்து காமமாக அப்ரோச் பண்ணல, லவ்வா. ரொம்ப முத்தம்மாளுக்கு வந்து அதுவே ஏன்னா அது என்னைக்கும் இல்லாத திருநாளா இந்த மனுஷனுக்கு என்ன இப்படி லவ் தான், நம்ம மேலே என்ன கேர் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்களுக்கு அந்த பொசசிவ் இருக்குது இல்லைங்களா, இவன் உண்மையிலேயே நம்மளுக்கு கேர் பண்ணுறானா, அதை வாயால் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சோம்நாத் ஐயர் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இவ எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் இவளுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை, ஏன்னா நம்ம அவளை வந்து கேர் பண்ணலை, இப்பயாவது நம்ம கேர் பண்ணுறோம், இது வந்து அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நம்ம அவளை வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லைம்மா இப்படிதாம்மா, நீ சாப்பிட்டியாம்மா, நீ எப்படிம்மா இருக்க, இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப கேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டைமில் வந்து நம்ம முத்தம்மாளும் அவர் மேலே அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. இதோட வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பாரதியார் அவர்கள் இறந்ததுனால இந்த கதையை இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. இதுலேயே நம்ம எவ்வளோ இது புரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன். விதவைகள் மறுமணம், கலப்பு மனம். விதவைகள் மறுமணத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசாலாட்சி எடுத்துகிட்டு வராங்களா. கலப்பு மனத்தில் நம்ம ஐயங்கர் அவங்க வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு கூட தான் என் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுனால
அங்கே கலப்பு மனத்தையும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார் நம்ம பாரதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நம்ம 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 ஒய்ஃபுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அது ஒய்ஃபாக இருந்தாலும் இப்போ நம்ம விஷன் எப்படி இருக்கணும்னா, அது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நம்ம பேர்னு ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் அதில் பதிவு பண்ணுறாரு. நம்ம வந்து நம்ம ஒய்ஃபை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், நம்ம ஹஸ்பண்டை நம்ம தான் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதில் இன்னும் சந்திரிகையை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அதையும் சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ புரட்சிகரமாக கொண்டு போயிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. மேபி என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரிகையை வந்து ஒரு இப்போ இருக்க ஃபெமினிஸ்டாட்டம் காமிச்சிருப்பாரோ, ஏன்னா கண்டிப்பாக அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நிமிர்ந்த நன்னடை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது தான் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபெமினிஸ்டாக காமிச்சிருப்பாரோ. சந்திரிகை எப்போதும் இருக்கிற பொண்ணுங்களாட்டம் பிறந்தோம், பொண்ணுங்கன்னா என்ன பிறந்தோம், ஒரு டைமில் வந்து ஒரு அழகான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், நல்லா செட்டில் ஆகிடு, அவன் வந்து செட்டில் ஆகிருப்பான், நம்ம அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், நான் வந்து உன்னைய வச்சு காப்பாற்றுறேன்டா அப்படிங்கிற மாதிரி மேபி அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு அசம்ஷன் இருக்குது. ஒரு பார்த்து இல்லை, எனக்கு நிறைய டைமென்ஷனில் என்னோட கதைகள் எல்லாம் விரியுது. உங்கள் கதைகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரதியார் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக. ஆனால் அதை கேட்க நீங்கள் தான் தயாராக இருக்க முடியும், பாவம் இல்லைங்களா. பாரதியார் வந்து ஒரு பொண்ணாக நான் சொல்லும்போது, ஒரு ஆணிக்கு அப்படின்னு தெரியல, ஒரு பொண்ணாக சொல்லும்போது என்னோட எல்லா டைம்லையும் என் கூட இருந்துருக்கிறாரு. அவரோட ஒரு கவிதை எனக்கு ஒரு கவிதையும் எனக்கு வந்து ஒரு மாதிரி சொல்லுது. கவிதைகள் மட்டும் இல்லை, சிறுகதைகளும் சரி. இந்த சிறுகதையிலையும் நான் எவ்வளோ விஷயம் எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா. நான் டவுனான சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாரதியாரை நான் படிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அடிங்கடா அடுத்த ஒரு மாதத்துக்கு எனக்கு தாங்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு எனர்ஜி வந்துடும். அது மாதிரி எனக்கு பாரதியார். உங்களுக்கு பாரதியார் எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும், பாரதியார் பற்றி படிச்சுட்டு சொல்லுங்கள். சும்மா வந்து பாரதியார் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் டேட்டு பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தவங்கள புரிஞ்சுக்கிறீங்களோ அதை தான் சொல்லணும். அடுத்தவன் என்ன சொல்கிறான், அவன் நம்ம மண்டைக்குள்ளே என்ன போடுறாங்கிறது சொல்லக்கூடாது என்றைக்குமே. உங்களோட விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பாரதியாருமே விரும்புவார். நீங்கள் பாரதியாரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விஷன் ஆஃப் பாரதியாரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நன்றி.